வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ட்ரையாங்கிள் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி ஃப்ரெஞ்ச் நோட்டில் 3 மெத்தட் இருக்குது. நாம் ஒவ்வொரு மெத்தடாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நாம் ஃப்ரெஞ்ச் நோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதோட இந்த மாதிரி பெரிய சைஸ் நீடிலும் எடுத்துப்போம். எடுத்துட்டு 6 த்ரெட் வர மாதிரி நீடிலில் கோர்த்துப்போம். மொத்தமாக 12 த்ரெட் வரும். அதை இந்த மாதிரி எடுத்து நொட் போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிப்போம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது சிக்கல் இல்லாமல் ஈஸியாக ஸ்டிச் போடலாம். த்ரெட்டோட முன்பகுதியில் நீடில் வச்சு த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு நாம் எங்கேருந்து நீடில் வெளியில் எடுத்தோமோ அந்த பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடணும். த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக சிக்கல் இல்லாமல் மெதுவாக இழுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நொட் மாதிரி வரும். இப்படி தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். மறுபடியும் பாருங்கள், த்ரெட்டை கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் பக்கமாக எடுத்துப்போம். எடுத்து த்ரெட்டை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டோட முன்பகுதியில் நீடில் வச்சு ஒரு சுற்றிட்டு நாம் எங்கேருந்து நீடில் வெளியில் எடுத்தோமோ அது பக்கத்திலே ஒரு ஸ்டிச் போட்டு கீழ்ப்பக்கமாக மெதுவாக இழுக்கணும். இழுக்கும்போது த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் இழுக்கணும். பாருங்கள், நொட் மாதிரி வரும். இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நோட் போடணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இதில் பெரிய சைஸ் நோட் வேணும்னா 2 தடவையோ 3 தடவையோ இந்த மாதிரி சுற்றிட்டு ஸ்டிச் பண்ணினா பெரிய சைஸில் ஃப்ரெஞ்ச் நோட் வரும். இது ஃப்ளவர் டிசைனுக்கும் ஒர்க் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதை சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இந்த பீட்ஸை சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்குவோம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்கில் இருக்கும். இனி அடுத்து ரிங் நாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இன்னொரு கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதோட இந்த மாதிரி பெரிய சைஸ் நீடிலும் எடுத்துப்போம். 6 த்ரெட் வர மாதிரி நீடிலில் கோர்த்துப்போம். கோர்த்தா 12 த்ரெட் வரும். அதை சேர்த்து இந்த மாதிரி நொட் போட்டுக்குவோம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டோட முன்பகுதியில் நீடில் வச்சு ஒரு சுற்றிட்டு இடது பக்க த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி ரிங் மாதிரி செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு ஃபெஸ்ட்டாக போட்ட ஸ்டிச் பக்கத்தில் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ் பக்கம் இழுக்கணும். இழுக்கும்போது இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிட்டு தான் கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். மறுபடியும் பாருங்கள், க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேல் பக்கமாக எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டோட முன்பகுதியில் நீடில் வச்சு த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு இந்த இடத்துல த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி ரிங் மாதிரி செட் பண்ணுங்கள்.
ரிங் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டாக போட்ட ஸ்டிச் பக்கத்தில் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக இழுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வளையமாக தான் ஸ்டிச் போடணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். போடும்போது த்ரெட்டில் சிக்கல் இல்லாமல் ஸ்டிச் போடுங்க. ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே முறையில் நாம் ஃப்ளவர் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதோட பெரிய சைஸ் நீடிலும் எடுத்துப்போம். இதுக்கும் 6 த்ரெட் வர மாதிரி நீடில் கோர்த்துப்போம். கோர்த்துட்டு 12 த்ரெட் வரும். அதை சேர்த்து இந்த மாதிரி நொட் போட்டுக்குங்க. க்ளோத்தோட கீழ் பகுதியிலிருந்து த்ரெட்டை மேல் பகுதிக்கு எடுத்துக்குப்போம். எடுத்துட்டு த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிக்குவோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டோட முன்பக்கம் நீடில் வச்சு ஒரு சுற்றிட்டு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவு கொண்டு போய் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை கீழ் பக்கம் இழுக்கணும். இழுக்கும் போது இந்த இடத்துல நொட் மாதிரி விழுகும். பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். எடுத்து த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டோட முன்பக்கம் நீடில் வச்சு ஒரு சுற்றிட்டு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவு கொண்டு போய் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். இழுக்கும் போது சிக்கல் இல்லாமல் மெதுவாக இழுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல நொட் மாதிரி விழுகும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இதே மாதிரி ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம்.
அடுத்தது